ஸோ இன்றைக்கி வந்து டே 7 நாங்கள் வந்து போக்ராவில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டலோட பேர் வந்து வியூ பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் தரேன். அன்னபூர்ணா கன்சர்வேஷன் பர்மிட் வந்து வாங்கணும். ஸோ அதனால தான் கிளம்பியிருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரோப் கார் இருக்குது, அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி இங்கே லோக்கல் சைட் சீயிங் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானு. அந்த பால்கனிலேருந்து பார்த்தா மேலே பால்கனிலேருந்து பார்த்தா ஃபேவா லேக்கோட சூப்பர் வியூ கிடைக்கும். நேற்று நைட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே கொஞ்ச நாளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டின்னர் பண்ணிவிட்டு வந்தோம். நேற்று செம்ம டயர்டு, அதனால் தூக்கம் வேறு. நாங்கள் வந்து தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து இட் இஸ் அரவுண்ட் 4 kilometers. ஸோ நீங்கள் போக்ராவில் வந்து நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பேராக்ளைடிங், பஞ்சி ஜம்பிங். ஸோ வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் பஞ்சி ஜம்பிங் இஸ் இன் குஷ்மா. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு 1 or 2 days நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே வந்தால். எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் வில் ட்ரை டு டூ சம்திங் கைஸ். ஸோ வி ஆர் என்ட்ரிங் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போக்ரா. இங்கே ஆல்ரெடி நிறையா பைக்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கோ. யூபி வண்டி 3 வண்டி இருக்குது. யூபி இது. ஓஹோ, நம்மக்கிட்ட இருக்குதா? பேசிக் ஆச்சு இது வந்து. அதான் இது வந்து எது ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபார்மு. இந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கவுண்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தா வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். ஸோ எங்களுக்கு வந்து 3 பேர் இருந்தோம். ஸோ 3,000 rupees 1,000 rupees per head சார்ஜ் ஆச்சு. 2 பாஸ்போர்ட் சைஸஸ் கம்பல்சரி. ஸோ ஒன்று வந்து ஃபார்மில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து அந்த பர்மிட்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் இருந்தால் இட் இஸ் பெட்டர். இல்லைனா ஐ கெஸ் இங்கேயும் எடுத்து தருவாங்க, பட் இட் வில் காஸ்ட் யூ மோர். ஸோ இட் இஸ் பெட்டர் டு கேரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஜி. ஸோ அர்ச்சனா வந்து அங்கே மேப்போட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக நேபாளோட மேப். பர்மிட் ரெடி ஆயிடுச்சு இப்போது. ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு குயிக்காக கேப்சர் பண்ணி தருவாங்க. பட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து we were prepared 2 passport size photos வந்து கேரி பண்ணியிருந்தோம். பட் there is an option to take photos here as well. See how steep it is. GoProல தெரியுதான்னு தெரியல, பட் it is too steep. இப்படி இருக்க ரோடு. Annapurna cable car. So this is the parking. per head or? Total 3,000. Yeah, per person 1,000. 1,000 rupees. Two-way? Two-way. हाँ, two-way right? Yes. மேலே என்ன இருக்குது கேளுங்க அப்படியே. ऊपर क्या है?
ஆமாம். ஓ ஆமாம், டிக்கெட் கட்டுங்க. தேங்க்யூ. அங்கே செல்ஃபி எடுக்குவாங்க. எங்கேருந்த? யப்பா பயங்கரமா இருக்குது. அங்க வரைக்கும் போகுதுப்பா. கைஸ் இது மஸ்ட் ட்ரை. நீங்கள் வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இட்ஸ் லைக் worth giving this amount. பயங்கர இங்கே பின்னாடி லொக்கேஷன் மட்டும் பாருங்கள், எப்படி ஒரு வியூ கிடைக்குதுங்க. வேற மாதிரி. போக்கரா வந்தீங்கன்னா டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை. நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் மஸ்ட் ட்ரை. என்ன கேட்டால் என்டையர் போக்கரா தெரியுது வந்து. இந்த வயசான காலத்தில் So we are leaving the place now. Superana experience, and we were so lucky to meet Meenakshi, international traveler actually. XPD India and beyond அப்படின்றது உங்கள் கம்பெனி. ஸோ அவங்க வந்து அவங்களோட குரூப் வந்து இங்கே வந்திருந்தாங்க, மேலே கிடைச்சாங்க. ஸோ இப்போ வந்து ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தான் பிளான். நாளைக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறோம். முக்திநாத் ரோட்ஸ் வந்து கொஞ்சம் பேட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க நேற்று தான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாங்களாம். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்காக இன்ஃபர்மேஷன் நல்லாவே ஷேர் பண்ணாங்க. அண்ட் அர்ச்சனாவையும் ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. வண்டியை ரெடி பண்ணி நாளைக்கு கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் ரீபேக் பண்ணோம். நாளைக்கு ஜஸ்ட் ஒன் டேக்கு தேவைப்படுற ஒரு லக்கேஜஸ் மட்டும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணிவிட்டு அதை மட்டும் கேரி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், குல்லா வாங்கிட்டோம். ஹாய் அம்மு. போக்ராவில் வந்து இது ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் மாதிரி அப்படியே பர்ச்சேசிங் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாளைக்கு முக்திநாத் போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஸ்டே பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு தெரியாது. பண்ணுவோம், பட் ஒர்க் வந்து பர்ச்சேசிங் டைம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. அதனால் இன்றைக்கே கொஞ்சம் லிஷராக இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு, அதுக்கப்புறமா எங்களோட ஃபேன்ஸ் வீட்டில் எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாங்கிக்கின்னு போயே ஆகணும்.